இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய 7 காரியங்களை குறித்து இந்த மாதத்திலே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு காலகட்டங்களிலே பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இன்னும் இளைஞர்களை பார்க்கும்போது அநேக இளைஞர்கள் பெரியவர்களை மதிப்பதில்லை. ஆலயத்துக்கு செல்லும் போதோ எங்கு சென்றாலும் பிள்ளைகள் சில காரியங்களில் கீழ்ப்படுகிறதில்லை. பாருங்க, அந்த சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு சிலருடைய சிந்தனைகள், சிலர் அதிகம் படித்தது நிமித்தம் பாருங்க பணம் கண்ணை மறைத்து விடுகிறது. சிலர் காசு பணம் வந்த உடனே கண்ணை மறைத்து விடுகிறது. இங்கே பெற்றோருடைய அன்பு புரிகிறது இல்ல, தந்தையின் உழைப்பை மறந்து விடுகிறார்கள். நிறைய இளம் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு மதிப்பளிக்கிறதே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் பாருங்க, ரொம்ப பிச்சை எடுத்தாவது நம் பிள்ளைகளை கவனிக்கிற பெற்றோர்கள் உண்டு. எப்படியாவது நம் பிள்ளைகள் படித்து விட வேண்டும், எப்படியாவது பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், உயர் படிப்பு படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், நல்லா அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உழைக்கிற பெற்றோர்கள் பாருங்க, அந்த பிள்ளைகள் அவர்கள் வேலை கிடைத்தவுடனே, படித்து முடித்து வேலை கிடைத்தவுடனே பெற்றோர்களை பெரியவர்களை மறந்து விடுகிறார்கள். யாத்ராகமம் 20:12 குறிப்பிடப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இது 10 கற்பனைகளில் ஒன்று. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? இத்தனை பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே அதை சொல்லிக் கொடுக்கணும். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். பாருங்க, அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாம். ஒருவன் விசாரிக்காதவன், சொந்த ஜனத்தை விசாரிக்காம தன் வீட்டாரை விசாரிக்காம இருந்தான், அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். அப்படிப்பட்ட காரியத்தை வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு வேணும் இருக்கும் நம்மளுடைய கீழ்ப்படிதல், நம்மளுடைய நம்ம மற்றவர்களை எவ்வளோ மதிக்க கற்றுக் கொடுக்குறோம். எனக்கு சிறு வயதிலே எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, அவங்க என்னன்னா ஆலயத்துல அவங்க வேலை என்னன்னா ரொம்ப நல்ல போல்டாக இருப்பாங்க. அவங்க வேதத்தின் காரியங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அந்த அம்மா பார்க்குற அவங்க காரியம் என்னன்னா, அங்கே யாராவது பேசிவிட்டா அவங்க பிடிக்காது, அவர்கள் கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை கண்டிப்பாங்க. கண்டித்து பேசக்கூடாது, ஆலயத்தில் பேசக்கூடாது என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அந்த இப்பொழுதும் அது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் அந்த பாருங்க, அவங்க யாருன்னு தெரியாது, பெரியவர்கள், பெற்றோர்கள், மூப்பர்கள், அவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்களை நாம் பொதுவாக இருக்கிற ஆலயத்திலேயும் எங்கு காரியங்கள் சென்றாலும் அவங்க கற்றுத்தர்ற காரியங்களை எத்தனை பேர் அதை கீழ்ப்படுகிறோம் பாருங்க. யார் எவருன்னு தெரியாது, ஆனாலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையோடு இருக்கிற மூப்பர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல நடக்கிற காரியம், ஒவ்வொரு நாட்களும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்லுவாங்க, முன்பு காலங்களில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிப்பாங்க, ஆனா
பெற்றோர் இப்போ இருக்கிற காலங்கள்ல பெற்றோர்களே சொல்லுவாங்க, எப்படி என் பிள்ளைகளை கண்டிக்கலாம்னு சொல்லுகிற நாட்களாக மாறிவிட்டது. அந்த பெரியவர்கள், நம்ம வயதின் மூத்தவர்கள், அப்போ ஆசிரியர்களாக இருந்தா அவங்க ஸ்கூல்ல நீங்க ஒரு மாணவனா இருக்குன்னா, நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல வேலை செய்து கொண்டிருந்தால் கூட பெரியவர்களாக மூப்பர்களாக இருக்கிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு மகன் வந்து ஸ்கூல்ல செல்போன் கொண்டு வந்துட்டான், ஒரு மாணவன். அப்போ அந்த டீச்சர் கண்டிச்சிருக்காங்க. உடனே அந்த பையன் வந்து செல்போன்ல வீடியோ எடுத்து டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரப்பிவிட்டான். அப்போ விசாரிக்கும் போது இந்த செல்போன் எப்படி அந்த வகுப்பறை வந்ததுன்னு சொல்லும்போது அந்த மாணவனுடைய தவறுதலை அங்கே சுட்டி காட்டி அந்த ஆசிரியர் விடுவிக்கப்பட்டார். பாருங்க, சில நேரங்கள்ல தவறுதல், மாணவர்கள் தவறு செய்தாலும் அதை சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கிற சகோதரி. அவள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய திருமணம் முடிஞ்சது, அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவளுடைய தாய் தகப்பன், அவங்க தந்தை வந்து மரித்து விட்டார்கள். இப்போது அவள் குடும்பத்திலே சில பிரச்சனைகள், குடும்ப சொத்து பிரச்சனை, இதனால அவர்கள் பேசாமல் இருக்கும்போது ஒரு நடந்த காரியம் என்னன்னா, அவங்க தாயார் அந்த பிள்ளையை பார்க்க வருகிறார்கள். கை நிறைய பொருட்கள் எல்லாம் எடுத்து, ஜாமான் நிறைய எடுத்து கொண்டு வந்து பார்க்க வரார்கள். அந்த பிள்ளை அந்த தாயை வாங்க என்று அழைக்கவே இல்லை, வீட்டு வாசல்லே வைத்து அனுப்பிட்டு அந்த தாயார் அழுகிறார்கள். பாருங்க, எத்தனை குடும்பங்களில் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. பெரியவர்களை மதிப்பளிக்காத சமுதாயம், அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சம்பவங்களை சொல்ல. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று ஞாபகம். ஒரு குட்டி குரங்கு பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த தோலை வீசி எறிஞ்சது. அதை பார்த்த அந்த குரங்கு கீழே போட்டதை பார்த்து ஆமை சொன்னது, இதை வந்து இப்படி போடாத, யாராவது வலிக்கு விடுவார்கள். அப்போது அந்த குரங்கு சொன்னது, முட்டாளே, நீ உன் வேலையை பார்த்து போ என்று சொல்லி அந்த குரங்கு ஆமையிடம் சென்றது. சிறிது நேரம் கழித்து அங்கே நடந்தது. வேட்டைக்காரன் வாரான். அந்த குரங்கை பிடிப்பதற்காக அவன் பிரயாசம் ஓடுது. அது அங்கெங்கேயும் ஓடி அது தான் போட்ட அந்த வாழைப்பழ தோளிலே விழுந்து அது கீழே வலிக்கு விழுகிறது. அப்போது அது போராடி அங்கெங்கு ஓடி ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அது பிழைத்து கொண்டது. அப்போது நினைத்தது, ஆமை சொன்னதை நம்ம கேட்டிருக்கலாமோ என்று சொல்லி தன் இருதயத்திலே பேசிக்கொண்டதாம். பிரியமானவர்களே, இது ஒரு வேடிக்கையான கதை தான். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பெரியவர்களோ யாராவது ஒரு அறிவுரை கூறினால் கேட்கிற பக்குவம் இன்றைக்கு யாருக்கும் இருப்பதில்லை. நம்மில் அநேகர் சில காரியங்கள்ல நாம் பெரியவர்களுக்கு மதிப்பளிக்கிறது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். பெரியவர்களை இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், பெரியவர்களை மதிப்பளிக்க, அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் அது பெரிய வளர்ந்த பிள்ளைகளாக வரும்போது அவர்கள் கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு அவர்கள் முன்மாதிரியாக சாட்சியாக வாழ்வதற்கு அது ஒரு ஆண்டவர் நம்மை கருவியாக பயன்படுத்த. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு கூட நாங்கள் சில நேரங்களிலே நாங்கள் தவறி விடுகிறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் மூப்பர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கப்பா. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. நாங்கள் பெற்றோர்களாக நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட நீங்கள் கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் உமக்காக நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.